இந்த கவர்மெண்ட் சொன்ன மினிமம் வேஜோட ஹெச்ஆர்என்சியோட ரிவ்யூன்னு போனீங்கன்னா இன்னும் நிறைய பட்டியல் போடலாம். ஆண்டாள் அவங்கள்ட்ட நிறைய இருக்கலாம். இல்ல இது ஒரு அரசியலா நீங்க அணுகுறீங்க அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல என்ன அரசியல், இது மக்களுடைய அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்ற அவங்க பக்தின்னு வர்றோன்றாங்க. அதை நீங்க வந்து மதம் அப்படின்னு எப்படி கொண்டு போறீங்க? பக்தினே வாங்க, யாருமே மறுக்கல. ஆனா குறிப்பிட்ட இடத்துல ஒரு விளக்கு ஏத்தப்பட்டிருக்கு, ஒரு நூற்றாண்டு காலமா ஒரு பாரம்பரியமா ஒரு பண்பாடா அப்படிங்கும்போது நீங்க சொல்ற இடத்துல தான் ஏத்தணுங்கிறது முருகன் கனவுல வந்து சொன்னாரா? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. முருகன் கனவுல வந்து அந்த நீதிபதிக்கு சொன்னாரா, இல்ல அந்த ரிட் பெட்டிஷன் போட்ட அந்த தனி நபருக்கு சொன்னாரா? ஒரே ஒரு கேள்வி, யார் சொன்னா? அதுக்கான சான்று எதையாவது கொடுத்தாங்களா? ராம ரவிக்குமார் கொடுக்கவே இல்ல. அதுக்கான சான்று கொடுக்கவே இல்ல. அதுக்கு அப்புறம் தானே மீதி கேஸ் எல்லாம் வரப்போகுது. ஒரு சான்றே கொடுக்கல, பண்பாட்டு ரீதியா கொடுக்கல, தொல்லியல் ரீதியா கொடுக்கல, ஹிஸ்டாரிக்கல் ரீதியா கொடுக்கலங்கிறப்போ நீங்க எதை நம்பி அந்த நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார்? அவர் யாரு? முருகனா? கடவுளுக்கும் மேலானவரா? நீதிபதிகள் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், அதான சட்டம் சொல்லுது. அப்ப அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு கூட என்ன சொன்னாங்க? இப்போ சமீபத்துல அந்த நீதிபதி சொன்னாரா இல்லையா, ஓய்வு பெற்ற நீதிபதி, கடவுள் வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னு. அப்படி இவருக்கு வந்து சொன்னாரா கடவுள்? தவறான தகவல்களை எல்லாருமே பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வச்சு பேசுங்க, நேர்மையா தர்க்கம் பண்ணுங்க. பொய்யா பேசி எல்லா விஷயங்களை பேசி இல்ல நீதிபதி யாருன்னு கேக்குறீங்க? கருணாநிதி அவர்களுக்கு அந்த இது கொடுக்கும் போது சொன்னாரான்னு கேட்டா நியாயமா இருக்குமா? இல்ல ஒரு நிமிஷம், கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு அவர் நீதிபதி கனவுல வந்து சொன்னாரான்னு கேட்டா அது சரியான வாதமா? தவறுதானே அது? அதுபோன்று இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு நீதிபதி பிடிக்கல, அவங்க பேசி முடிச்சனே உங்கள்ட்ட வர ஒரே நிமிஷம் இல்லங்க, அவங்களுக்கு இடையில நீங்க வந்திருக்கீங்க, பேசி முடிச்சனே வர. இன்னொரு கேள்வி, ஒரே நிமிஷம், உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்திருக்கிறேன். நான் சூர்யா அவர்கள்ட்ட பேசணும், ஆண்டாள் அவர்கள்ட்ட பேசிட்டு சூர்யாட்ட வர அவங்க பேசிட்டு வருவோம் சார். திரும்ப திரும்ப இவங்க சொல்றது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திமுகவினர், திமுக அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஹெச்ஆர்என்சில போய் பாத்தீங்கன்னா மேல் மட்டத்திலிருந்து கீழே பெருக்கிறவங்க வரைக்கும் இந்துக்கள் தான். அவங்களுக்கான வேலை வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுத்திருக்கா? நம்முடைய திராவிட ஆட்சி தானே உருவாக்கி கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இவரோட தொண்டையை தாண்டி என்னால கத்த முடியாது. சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. கோயில்கள் உருவாக்கி கொடுத்திருக்குங்கிற ஒரு முழு பூசணிக்கா பொய்ய சொல்றதுக்கு எப்படி ஒரு இடைசாதி இந்துக்கு மனசு வருது? அதுதான் என்னோட ஒரே கேள்வி. திரும்ப திரும்ப இவர்கள் யாருமே உள்ளே நுழைய விடாமல் வைத்திருந்தது இவர்கள் இந்த இந்துத்துவ கும்பல். அதிலிருந்து கோயில்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கியது எங்களுடைய திராவிட இயக்கம் தானே. இப்ப அத்தனை பேரும் கோயிலில் பணியாற்றுகின்ற அத்தனை அதிகாரிகளும் சரி, அல்லது வெளியிலிருந்து செல்கின்ற அந்த அவுட் சோர்சிங்கா இருக்கட்டும், எல்லாருமே இந்துக்கள் தான். அவர்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் தான் உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதை தவிர இன்னொன்னு சொன்னாரு நம்முடைய ராமசாமி, இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்கல்ல. ராமர் கோயில் கட்டுவதற்கு, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுடைய வீடுகள், கடைகள் எல்லாவற்றையும் அழித்தொழித்து புல்டோசர் ஆட்சியை செய்தது பிஜேபி ஆட்சி சாதனை. அதனாலதான் கொடுத்து எடுத்து வாங்கி காம்பன்சேஷன் கொடுத்து அப்ப நேத்து அந்த டெல்லியில அந்த இடத்தை இடிக்கிறாங்கல்ல கோயில், 1400 ஆண்டு அதுக்கும் காம்பன்சேஷன் யாரு கொடுத்தா? கடவுளுக்கே கொடுத்துட்டாங்களா? அவ்வளவு தூரம் இவர்கள் உத்தமர்களா, உயர்ந்தவர்களா, கடவுளை விட உயர்ந்தவர்களா? அதுதான் ஒரே கேள்வி. இவங்க என்ன செய்வாங்க? கடவுளின் பெயரை சொல்லிக்கிட்டு உள்ள. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப அந்த 10 பேர் போய் ஒரு தீபத்தை ஏற்றுவதில் என்ன சிக்கல், ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் அதைத்தான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டேன். நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறேன், ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறேன். அப்ப இன்னைக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும், இன்னொரு 10 வருஷம் நடந்தா நானும் 10 வருடம் சட்ட போராட்டம் நடத்தித்தான் இதை தீர்ப்பை பெற்றிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீதிமன்ற உத்தரவு வந்தா நீங்க போலாம். நீதிமன்றத்தில் சொல்லுங்க. ஆனா நான் ஒரு சான்று கொடுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்தது இல்ல, தொல்லியல்ல இப்படி இருக்கு, பண்பாட்டுல இப்படி இருக்கு, பாரம்பரியத்துல இப்படி இருக்கு, ஆகமத்துல இல்லாதது ஒண்ணு நான் சொல்றேன். நீங்க தானே ஆகமத்தை கொண்டாடுறீங்க. அப்ப ஆகமத்துல இல்லாத ஒண்ணு நான் சொல்றேன், அதுபடி எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்லி அதுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா அது சரியாயிடுமா? அதை தவிர மிக முக்கியமா நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரியான ஆன்மீக தலங்கள்ல அப்படிங்கறது ஒரு தீர்ப்பு இருக்கு. அதை முற்றிலுமாக மடைமாற்றம் செய்து எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்கு உள்ள ஒரு தர்காக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறதா இவங்களோட வேலையா இருக்கு.
அது எப்படிப்பா இப்படி அன்பே இல்லாமல் பிற மதங்களின் மீது நேசம் இல்லாமல் பிற மதங்களை அழித்தொழிக்கின்ற வேலையை இந்த விஷயத்துல பிற மதம் எங்க வந்தது சொல்லுங்க? திருப்பரங்குன்றத்துல அவர் பேசட்டும். சூர்யா பேசவே இல்லை. முடிச்ச உடனே நான் வாஞ்சிநாதன் போறேன். வர சூர்யா சொல்லுங்க. இவங்க சூர்யா சொன்னாரு சிறுபான்மை இனத்தவரோட வாக்குகள் எங்களுக்கு வேணும், அதனாலதான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர் சொன்ன ஒரு வாக்கியத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவரை பேச சொல்லுங்க. இந்த நாட்டில் சிறுபான்மை நிறுவனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, மசூதிகளுக்கு பூட்டுகள் போடப்பட வேண்டும், மதர்சாக்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும், இது இந்துக்கள் நாடு அப்படின்னு யூபி அமைச்சர் ரகுராஜ் சிங் சொல்றாரு. இது முற்ற முழுக்க இந்துக்கள் நாடா? இந்துக்கள் நாடுன்னா கூட இடைசாதி இந்துக்கள் அவர்களைத்தான் இவங்களுக்கு பிடிக்காது. சனாதனர்களுக்கு எதிரானவர்கள், சனாதன இந்த இடைசாதி இந்துக்களுக்கு சனாதனர்கள் எதிரானவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சூர்யா முடிச்சிட்டு வர எப்படி சார் எப்படி டேபிள்ஸ் எப்படி டர்ன் ஆகுதுன்னு பாருங்களேன். அதாவது நம்ம நீதிமன்றம் ஒரு நீதிமன்ற தீர்ப்புகள் அப்பீல் போனது, அதுக்கப்புறமா கண்டெம்ப்ட்ல வந்தது, இது விஷயத்தை எல்லாம் வச்சு பேசுறோம். ஆனா தீர்ப்பு பத்தியும் பேச மாட்டாங்களா, அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது, குஜராத்ல என்ன நடந்தது, கான்டெக்ஸ்ட் இல்லங்க. ஏன்னா இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா சூர்யா உச்சநீதிமன்றத்துல நாளைக்கு அது கேள்வி வரும். இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்ப நாளைக்கு நான் சொல்றேங்க, வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு தீர்ப்பு வருது, அந்த அரசாங்கம் உத்தரவை நாங்க அமல்படுத்த மாட்டோம், உச்சநீதிமன்றத்துக்கு போனா இதே வாய் நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு அவர்களுக்கு வேண்டும்ன்றது நடந்ததுன்னா ஒரு பேச்சு, எல்லாருக்குமே சேர்த்துதான். ஆனா இந்த நீதிமன்ற தீர்ப்பு பத்தி முல்லைப்பெரியார் அணையில இருந்து இல்ல காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ல இருந்து பல தீர்ப்புகளை பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. எந்த மாநில அரசாங்கம் எந்த மத்திய அரசாங்கம் செயல்படுத்துச்சு அப்படின்னு அது வைடா போகுது. எனக்கு இல்ல ஒரு 2 நிமிஷம் எனக்கு அன்இன்டர்பிரட்டடா கொடுங்க. இப்போ சேகர் பாபு சார் திருவண்ணாமலைக்கு 30 லட்சம் பக்தர் வந்தாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. இவங்க வேலை எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான். பக்தர்கள் போனா எங்க பெருமை, எல்லா இடத்துலயும் அமைதியாக சிறப்பா நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் அதை இங்க சொல்றாங்கன்னா நீங்க திமுக அரசாங்கத்துக்கு இது மேல வெறுப்பு இருக்குன்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க அப்படி இல்லன்னு. திமுகனால நடக்கல, இந்துக்கள் எப்பயுமே சகிப்புத்தன்மை. ஆமா சார், இப்ப அவங்க அதே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மென்ட் தான நடத்துதுன்னு சொல்றாரு அவரு. அவங்க அதான் சொல்றாங்க, காரணம் அவர்கள் கிடையாது, காரணம் அவங்களுக்கு பக்தர்கள். ஏன் அதை சொல்றாங்கன்னா இல்ல ஏன் அதை சொல்றாங்க? குடமுழுக்கு நடத்துறது ஒரு சாதனையா? அவங்க செய்ய வேண்டிய கடமை எத்தனை நடந்து ஒப்பீட்டளவுல வேண்டிய கடமை ஒப்பீட்டளவுல ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னா எப்படின்னா சூர்யா ஒரே கிடையாது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குறைந்தபட்ச குடமுழுக்கு நடக்கும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் நடத்த முடியாது. 3000 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்குனா 12 ஆண்டுக்கு பிறகு